மச்சான் கொஞ்சம் ஊத்துறா டேய். டேய் மச்சான் தங்கச்சி ஏதோ சொன்னானே எங்களை இப்படி எல்லாம் பண்ணாதடா. ஆமா மச்சான் கொஞ்சம் ஊத்துறா டேய். மச்சான் உன் கஷ்டத்துல நாங்களும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறோம்டா. கொஞ்சம் ஊத்துறா. மச்சான், கொஞ்சம் ஊத்துறா, இங்க ஊத்துறா. கொஞ்சம் ஊத்துறா டேய் மச்சான். கிச்சா, இத்தனை வருஷமா நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்திருப்பேனடா? சரி. இன்னைக்கு ஊத்த நீ மாட்டேன். சரக்க ஊத்துறியா இல்லையா? இல்லனா பாரு நான் போய்கிட்டே இருப்பேன். முக்காலா முக்கா புலா லைலா ஓ லைலா. ஏய் யாரா அவ? யார் விடாது? எங்க போயிட்டு வருது? ஐயோ எங்களுக்கு தான் ஸ்டாமினா அதிகமாயிருச்சுன்னு பார்த்தா இவனுங்க சரக்குல கலப்படம் பண்ணிட்டு இருக்கானுங்க. விட மாட்டான்டா. இருறா அவளை பாத்துக்கிறேன். மச்சான் என்ன? என் கூட வாடா. என் கூட வா. எங்கடா? மச்சான், என் கூட வாடா சொல்றேன். டேய் கம்முனு என்னடா ஆச்சு? வாடா நீ. வாங்கடா போலாம். எங்கடா கூப்பிடுறாங்க? என்ன வா பஞ்சாயத்து? போலாம் வாடா. ஏய், யாரா நீங்க? ஏய், இங்க என்னடா பண்றீங்க? வாடா, விட்றா. நான் இங்க கலப்படம் போலீஸ் சரிடா எல்லாம். நீங்க. அம்மா, வாடா. நல்லா அடிங்களா? எல்லாத்தையும் உடைச்சு போடுங்க. உடைங்கடா எல்லாத்தையும். கலப்படம் பண்றீங்க? இனிமே எப்படி பண்றீங்கன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் போட்டு வாடா. ஏய், எந்திரிடா. கிளம்பு. என்னண்ணே என்னாச்சு? ஏய் நிக்கடா போ. என்னன்னு சொல்லுங்க. இங்க என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதடா? என்ன பேசுறீங்க? தெரியாத மாதிரி நடிக்கிற. குடிக்கிற சரக்குல கலப்படம் பண்றீங்களாடா நீங்க? வில்ல கட்டிட்டு வெளியில போங்க. கலப்படம் பண்ண சரக்க வித்துட்டு காசாடா கேக்குற? இங்க பாரு, இந்த பார் யாருதுன்னு தெரியுமா? நரசிம்மானனோடது. நரசிம்மனா? எவனா இருந்தா எனக்கு என்னடா? இங்க பாரு, நீ தப்பு பண்ற. நரசிம்மானனுக்கு தெரிஞ்சது. என்னடா பண்ணுவான்? ஓடு மச்சான் அவனை. உன் அண்ணன் எவடா? ஒண்ணு மட்டும் இல்ல அவன் அடிப்பண்டா. நம்ம ஊர் பசங்களாடா? இல்லண்ணா, பக்கத்தூர் பசங்க நம்ம ஊருக்கு படிக்க வந்திருக்காங்க. டேய், நீ எதுக்கும் கவலைப்படாத. கர்ணன் அனுப்பி வைக்கிறேன். சரிங்கண்ணா. ஏய், அர்ஜுன் எங்க? கேண்டீன்ல இருக்காங்கண்ணா. டேய், இங்க அர்ஜுன் யாரு? நான் இல்ல இவன் தான். ஏய், என்னடா கூப்பிட்டது காதுல விழல? கூப்பிட்ட உடனே வரத்துக்கு நான் என்ன நீ வளர்க்குற நாயாடா? ஏய், என் பேரு கர்ண. நல்லவன் நினைக்காத, ரொம்ப மோசமானவன். அர்ஜுன் யுதிஷ்டரோட தம்பி இல்ல, ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் படிக்கிற வேலையை பார்க்காம பார்ல என்ன பிரச்சனை பண்ற? கலப்படம் பண்ண சரக்கு அடிக்கிறதுக்கு உங்களை மாதிரி சீப்பான ஆளுங்கன்னு நினைச்சிட்டீங்களா? என்ன ஓவரா பேசுற? பார் யாருன்னு தெரியுமா? நரசிம்மானனோடது. 18 நாள் நடந்த குருஷேத்திர போர்ல கௌரவர்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. ஆனா ஒருத்த மட்டும் சாகல, அஸ்வத்தாமா. கடைசியில பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுக்காக அவன் பேரை தான் பயன்படுத்தினாங்க. அவன் அவ்வளவு பெரிய ஆளு. போர் முடிஞ்சு பல யுகங்கள் ஆனாலும் அர்ஜுனனோட அம்பாலையும் கிருஷ்ணனோட சக்கரத்தாலையும் அவனை கொல்ல முடியல. அந்த மாதிரி ஆளுட எங்க அண்ணன் நரசிம்ம. நான் உங்ககிட்ட ஒருத்தரை பத்தி சொல்லணும். 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பாஞ்சு வர ட்ரெயினுக்கு எதிரில் ஒருத்த வாய்ஸ் அவடால் விட்டா கம்பார்ட்மெண்ட் அட்டைப்பட்டு மாதிரி பரபரன்னு காத்துல அப்படியே பறக்கும். எங்க சங்கரனா அந்த மாதிரிடா. அந்த சங்கர் யாருடா? அப்ப அந்த நரசிம்மன் யாருடா? நீ சொன்னது பாலையா டயலாக் தானே? வாய் முடுறான். என்னடா அடிக்க போறியா? அப்படி பாக்குற? உன்ன அடிக்கட்டுமா உன் தம்பி அடிக்கட்டுமா? தம்பியா? இந்த தம்பி எங்க இருந்து வந்தான்?
உன்னை அடிக்கட்டுமா உன் தம்பி அடிக்கட்டுமா? சரி, தம்பி அடி. அட்ரா, அடின்னு சொல்றல்ல, அடி. டேய் நீ ஓகே தானே? என் செல்லத்துக்கே வார்னிங் கொடுக்கறியாடா? அண்ணா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா. அவனை வெட்டி அப்படியே கிணத்துல. டேய் நிறுத்துங்க. மான் புலியை விட எவ்வளவு வேகமா ஓடினாலும் கடைசியில மான் புலிக்கு இறையாத ஆகணும். நீ புலிடா தம்பி. இற கிடைக்கணும்னா பதுங்கி இருந்து வேட்டையாடு. மச்சான் தங்கச்சி ஏய் உட்கார்றா. எனக்கு தெரியும்டா. டேய் 5 பிளேட் இட்லி. உட்காரு. அங்க போடா. என்ன தள்ளுற? டேய் உட்கார்றான்றல. என்ன தங்கச்சி அப்படி சிரிக்கிறா? சமாதானம் ஆயிட்டா போல இருக்க. மச்சான் பார்ட்டி கொடுக்கணும். ஜோதி, என்னம்மா? நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், பாத்துக்கோ. சரிம்மா. மச்சான் ஜாக் போட்றா. போ போ போ. போடா. என்னடா வெக்கப்பட்டுட்டு இருக்க? போ. போட்டுமா? என்னடா கேள்வி? என்னடா கேள்வி இது? போ போ எழுந்துரு போ. போடா சீக்கிரம். போடா. சீக்கிரம் போ. என்ஜாய் போடா. பண்ணா போடா. போ சீக்கிரம் போ. ஏய்
என்னடி இவ்வளவு நாள் பார்த்தா முறைச்சிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போவ? ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சேன். இன்னைக்கு என்ன ஐட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? புடிச்சவன் கிடைக்கிற வரைக்கும் தான் எல்லா பொண்ணுங்களும் ஒழுங்கா இருப்பாங்க. ஆனா புடிச்சவன் கிடைச்சிட்டான்னா எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி ஐட்டம் கேர்லா மாறிடுவாங்க. அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு தான் நினைப்பா. என்ன கேட்டாலும் குடுப்பியா? என்ன வேணாலும் என்ன கேட்டு பாரு. நிஜமா கேட்டதெல்லாம் குடுப்பியா? கொடுப்பேன்னு சொல்றல்ல, கேளு. அப்புறம் மாத்தி பேச மாட்டல்ல? கொடுப்பேன்னு சொல்றல்ல. ஒரு முத்தம் கொடுக்கறியா? மொத்தம் தானா? என்னுடைய இத்தனை வருஷத்துல நான் ஒரு பொண்ணுக்கு கூட முத்தம் கொடுத்ததே இல்ல. என்னுடைய பாதி வாழ்க்கை இந்த நாய்களோட வாழ்ந்துட்டேன். சரியான லூசு. எல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த விளக்கம் தேவையா?